இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாரதி முன்னாடி ஆதி வந்துட்டு மலர் சமைச்சு கொண்டு வந்தது வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு அப்படியே பாராட்டுறாங்க. இதை பார்த்து பாரதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் சமைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் பிரான்ச்சில் இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தவங்க வந்து லஞ்ச் கொண்டு வருவாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் அதை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமையலை செஞ்சவங்களுக்கு வந்து தங்க காப்பே போடலாம் அப்படின்லாம் சொல்ல பாரதி வந்து ரொம்ப வெறுப்பாயிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஆதி வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்ன பாரதி ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களோ, இப்படி தானே என்னையே நீங்கள் டென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதி வந்துட்டு வீட்டில் ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஸ்வேதாவும் அறிவும் வந்து அங்கே வராங்க. என்ன மாப்பிள்ள உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு பாரதி எந்திரிச்சு பார்க்குறாங்க. துரை உள்ளே வராங்க. துரையை பார்த்ததுமே பாரதி வந்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்ன பாரதி நீ என்னை இங்கே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரதி வந்துட்டு நீ எதுக்காக இங்கே வந்த, ஒழுங்காக வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாரதி எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? அவன் ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஸ்வேதாவோட புருஷன் நியாயமாக பார்த்தா இங்கே தானே இருக்கணும், ஸ்வேதா கூட தானே இருக்கணும், அதனால தான் நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ளையா அப்படின்னு வந்து அறிவு சொல்கிறாங்க. பாரதி இதெல்லாம் பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. போயிட்டு நேராக வந்து சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. அப்போது ஆதி வந்து பின்னாடியே வராங்க. ஆதி வந்து துரையை பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நீ எதுக்காகடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லி துரையை வந்து பலார்னு அரையிறாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு மாமா எதுக்காக நீங்கள் அவர் அடிக்கிறீங்க, இப்போது அவர் இங்கே தான் இருப்பார், அவர் எனக்கு தொட்டு தாலி கட்டியிருக்காரு, அவர் இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆதி வந்துட்டு ஸ்வேதா நீ அமைதியாக இருந்துரு, இவனை பற்றி உனக்கு தெரியாது, இவன் பாரதிக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பலார்னு அரையிறாங்க. இப்போ பாரதி வந்துட்டு ஆதி விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாரதி என்னை கேட்காம இந்த வீட்டில் என்னென்னவோ நடக்குது, ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறீங்க, என்னவோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ரொம்ப கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. பாரதியும் வந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்போது துரை வந்துட்டு அருவிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன மாமா அவன் என்னை இஷ்டத்துக்கு அடிக்கிறான், நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல அப்போ ஸ்வேதா நினைக்கிறாங்க, துரை உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான், நீ நல்லா அடி வாங்கு, அவன் கோவப்படும் போதெல்லாம் நீ அடி வாங்கு, அதை வச்சு நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு ஸ்வேதா மனசுலேயே நினச்சிட்டு இருக்க. அப்போ அறிவு வந்துட்டு அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, தடுக்கலான்னு தான் பார்த்தேன், அவன் ரொம்ப கோவத்தில் அடித்தானா, அதனால தான் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி துரையை சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. உள்ளே போன உடனே வந்து ஆதி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக உள்ளே இருக்கிற மொத்த பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அப்போது பாரதி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஆதி எதுக்காக நீங்கள் இப்படி நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. துரை வந்ததுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஆதி வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆதி, நான் காரணமா? துரை வந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் வந்துட்டு ஸ்வேதா உங்களை டார்ச்சர் பண்ணணும்னு அந்த துரையை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கா, இல்லைனா இதெல்லாம் நடந்தே இருக்காது, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பாரதி வந்துட்டு இங்கே பாருங்க என்னையே எதுக்காக குறை சொல்கிறீங்க, இப்போல்லாம் நான் என்ன பண்ணாலும் குறை சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணதை மறந்துடுறீங்களே, ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, அதை சொல்லிட்டா நான் ஏன் இப்படிலாம் நடந்துக்க போகிறேன், நீங்கள் அதை சொல்கிற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் தான் வந்து அந்த ஸ்வேதா வந்து அந்த துரையை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாற்றி ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது பாரதி வந்துட்டு தேவையில்லாமல் என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் வந்து ஸ்வேதா வந்து அவங்க ரூமில் இருப்பாங்க. அப்போது துரை வந்து கீழே இறங்கி வராங்க ஸ்வேதா ரூமில் படுக்கிறதுக்காக. இது பார்த்து ஸ்வேதாவோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு மாப்பிள்ளை உங்களுக்கு மேலே வேறு ரூம் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாமா இது, மாப்பிள்ளைன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இப்போது வேறு ரூமில் படுக்கணும்னு சொல்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நாங்கள் ஜோசியரை போய் பார்த்தோம், இப்போது கொஞ்ச நாளைக்கு அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் வேற ஏதோ அவசரத்தில் தாலி கட்டிட்டீங்க, அதெல்லாம் அந்த தாலியை வேற அவள் கட்டி போட்டுட்டான், இப்போது திரும்பவும் நல்லபடியாக அந்த தாலி கழுத்தில் ஏறினதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒன்றா இருக்க முடியும், அந்த சடங்கெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு துரையை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் துரைக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இதில் வேறு ஏதாவது உள்குத்து இருக்கா அப்படின்னு கேட்க அப்போது ஸ்வேதா வந்துட்டு இங்கே பாரு துரை, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீ சந்தேகப்பட்டுனா அதுக்கெல்லாம் எங்களால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துரை வந்துட்டு மேலே போயிடுவாங்க அவரோட ரூமுக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு ஸ்வேதாவும் சேத்துவோட அம்மாவும் வந்துட்டு ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. மறுநாள் காலையில் வந்து துரை வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போது பாரதி வந்து இறங்கி வராங்க. அப்போது பாரதி கிட்ட வந்து துரை வந்து வா பாரதி காஃபி குடிக்கிறியா அப்படின்லாம் கேட்டுட்டு, பரவாயில்ல சும்மா சொல்லக்கூடாது, நல்லா
ஷைனிங்காக ஆகிட்ட நீ அப்படின்னு வந்து துரை வந்து பாரதியை பார்த்து சொல்கிறாங்க. பாரதி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. பின்னாடியே ஆதியும் வந்து வருவாங்க. வா ஆதி சார் அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு ஓஹோ இப்போ எதுக்கு சார் எல்லாம், இப்போ தான் நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆயிட்டோமே, சும்மா சொல்லக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பாரதியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஸ்வேதா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, இப்போது அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்ததையே நீயும் பார்க்குற அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு பாரதி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது துரை வந்துட்டு சொல்கிறாங்க, என்ன பாரதி டென்ஷன் ஆகுறியா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே பாரதி வந்துட்டு அங்கே கப்பில் இருந்து காஃபியை தூக்கி அப்படியே வந்து துரை மூஞ்சிலே வந்து ஊற்றுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக வெளியில் போயிடுறா, யார் முன்னாடி என்ன வந்து பேசுகிறேன் நீ, இப்போ வெளியே போக போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல துரை வந்துட்டு சாதாரணமாக வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.